நாம் தமிழர் கட்சியில பெண்களுக்கு முக்கியத்துவமும் அங்கீகாரமும் கிடைக்குதா? எந்த அரசியல் கட்சி 50% 20க்கு 20 நிப்பாட்டின கட்சி உலகத்திலேயே இல்லை. இது ஆங்கில இதழ்கள் எழுதிச்சு இந்த கருத்து. அதாவது வாயளவுல பேசுவது பெண்ணுக்கான உரிமையால் செயல்ல தரணும் ஒரு பெண். அதான் பாரதிதாசன் சொல்வார், பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கின்றீரோ, மண்ணுக்கும் கீழாய் மதித்தீரோ பெண்ணிறத்தை, ஊமை என்று பெண்ணை உரைக்கு மட்டும் உள்ளடங்கும் ஆமை நிலைதான் ஆடவர்க்கும் உண்டு. இப்படி பாவேந்தருடைய கவிதைகளை உள்வாங்கி தமிழ் தேசிய சிந்தனையும் உள்வாங்கி ஒரு புரட்சியான அரசியல் அதை அவர் செய்தார். நீங்க பாக்குறீங்களே, 5 ஆண்டு காலமாக பாக்குறீங்களே, எந்த பெண்களையும் பேச வச்சுட்டாரு அவர், அரசியல் பேச வச்சுட்டாரு, நான் என்னை உட்பட பேச வச்சுட்டாரு. நல்லா அரசியல் சாக்கடை என்று நினைத்தவள் அல்லவா, ஏன் வர வேண்டும் அரசியலுக்கு? இது பெண்களுக்கான எழுச்சி, இதை பெண்கள் சமுதாயம் உணரணும்னு நான் எல்லாரையும் வேண்டிக்கிறேன். பெண் வேட்பாளருமே டம்மி வேட்பாளர் வர அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே பெண்கள் டம்மி வேட்பாளர் தானா இல்ல நல்ல பேச்சாற்றல் உள்ள வேட்பாளர்? இப்ப பெண்கள் பொதுவா அரசியலுக்கு வர்றது கம்மி தான். அப்படியே வந்தாலும் அவங்க திமுக கட்சி இல்ல தேசிய கட்சிகள் அந்த மாதிரி போயிருவாங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்க நாம் தமிழ் கட்சியை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. நாம் தமிழ் கட்சியில பெண்களுக்கு முக்கியத்துவமும் அங்கீகாரமும் கிடைக்குதா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? எந்த அரசியல் கட்சி 50% 20க்கு 20 நிப்பாட்டின கட்சி உலகத்திலேயே இல்லை. இது ஆங்கில இதழ்கள் எழுதிடுச்சு இந்த கருத்து. உலகத்திலேயே பெண்ணுக்கு இந்த ஆட்சி அதிகாரத்துல பெண்ணுக்கு இதை நீங்க ஆட்சி பொறுப்புல வந்ததுக்கு பிறகு பாராளுமன்ற உறுப்பினர்களும் பெண்ணுக்கு போகிற பொழுது 20க்கு 20 அங்க நிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப எடுத்து ஒரு காணொலி எடுத்து நீங்க பரப்புறீங்கன்னு வச்சுங்க, அது உலக வரலாற்றையே உலக வரைபடத்தையே அசைச்சு பார்க்கிற ஒரு விஷயமா இருக்கு. அந்த செய்தியை 1% 4% 7% மாறி ஒரு சக்தி அந்த 1%லேயே நிலைநாட்டி விட்டதுன்னு சொன்னா இது ஒரு புரட்சி, சமூக புரட்சி. அதாவது வாயளவுல பேசுவது பெண்ணுக்கான உரிமையால் செயல்ல தரணும் ஒரு பெண். அதான் பாரதிதாசன் சொல்வார், பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கின்றீரோ, மண்ணுக்கும் கீழாய் மதித்தீரோ பெண்ணிறத்தை, ஊமை என்று பெண்ணை உரைக்கு மட்டும் உள்ளடங்கும் ஆமை நிலைதான் ஆடவர்க்கும் உண்டு. இந்த வார்த்தை ரொம்ப கவனிக்கும். இதுதான் உண்மை. ஊமைன்னு என்னைக்கு நீ பெண்ணை உரைக்கிறியோ பேசுறியோ உனக்கும் ஆமை நிலை வந்துருட்டான்னு சொல்றாரு. இப்படி பாவேந்தருடைய கவிதைகளை உள்ளடக்கி உள்வாங்கி தமிழ் தேசிய சிந்தனையும் உள்வாங்கி ஒரு புரட்சியான அரசியல், புரட்சி அப்படியே மாற்றி போடுது, ஒன்றிலிருந்து அப்படியே மாற்றி போடுது. அதை அவர் செய்யறார். அதனால பெண்களுக்கான நீங்க பாக்குறீங்களே, நம்ம இப்ப கடந்த 5 ஆண்டு காலமாக பாக்குறீங்களே, எந்த பெண்களையும் பேச வச்சுட்டாரு அவர், அரசியல் பேச வச்சுட்டாரு, நான் என்னை உட்பட பேச வச்சுட்டாரு. நல்லா அரசியல் சாக்கடை என்று நினைத்தவள் அல்லவா, ஏன் வர வேண்டும் அரசியலுக்கு? வராமல் இருந்தார். நாள்தோறும் அரசியல் தான் நீ பேசிட்டு இருக்க, அரசியலே இல்லாம வாழ்க்கையே இல்லை என்று சொன்னவர் சீமான். அதனால இது ஒரு பெரிய பெரும் புரட்சி, மானுடவையில் இது பெரும் புரட்சி. வெற்றி, நான் மீண்டும் சொல்கிறேன், உலக அளவில் பெரும் புரட்சி. இது பெண்களுக்கான எழுச்சி, இதை பெண்கள் சமுதாயம் உணரணும்னு நான் எல்லாரையும் வேண்டிக்கிறேன். இப்ப பெண்களுக்கான எழுச்சின்னு நீங்க சொல்றீங்க. நாம் தமிழ் கட்சியை விமர்சனம் பண்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவர் எப்படியும் ஜெயிக்க போறது இல்ல, அதனாலதான் பெண்களுக்கு சரிபாதி இடம் கொடுக்குறாரு அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாங்கல்ல. இந்த குற்றச்சாட்டு எப்படி பாக்குறீங்க? பூமி உருண்டைன்னு சொல்லும் போது கூட நம்பாத உலகம் பாயுது. பூமி உருண்டைன்னு சொல்லும் போதே அதை நம்பாத உலகம். ஒரு போத பாதையிலேயே மற்றவன் போறான்னா அதுக்கு பெரிய விமர்சனம் எழாது. ஒருவன் போத பாதையிலிருந்து மாற்றி போகிற போது விமர்சனம் எழும். ஆட்டு மந்தை கூட்டம், அந்த ஆட்டு மந்தையின் கூட்ட மனநிலை இப்படித்தான். அவர் இதெல்லாம் செய்ய மாட்டாரு, இப்பதான் செய்வாரு, அப்புறம் செய்ய மாட்டார். அப்புறம் செய்ய மாட்டார்னு சொல்றதுக்கு உங்களுக்கு துணிவு இருக்கணும். அதை செய்யாத போது பேசணும். இப்பொழுதே பேசிக்கொண்டிருப்பது வீணான வாதமாக தான் நான் பாக்குறேன். அது வீணான கருத்து. அது பின்னாடி பாருங்க, காலம் தான் காட்டணும். எத்தனை தேர்தல் காலம் காட்டும், அதுதான் காத்திருங்கள். அவ்வளவுதான் என்னுடைய பதில். இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா, பெண் வேட்பாளருமே டம்மி வேட்பாளரை வர நிறுத்துவார் ஒரு சில இடங்கள்லயும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே பெண்கள் டம்மி வேட்பாளர் தானா இல்ல நல்ல பேச்சாற்றல் உள்ள வேட்பாளர்? நீங்க சொல்லுங்க, நீங்க பாத்துருக்கீங்கல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல வேட்பாளர் தான். குற்றச்சாட்டு வைக்கிறவங்க அந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதான் சொல்றேன். அதாவது குற்றச்சாட்டுகளுக்கு எவ்வளவு பணம் வாங்கி ஓட்டு போடுறதுக்கு, அதுதான் பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்குறது தான் குற்றச்சாட்டுக்கு ஆளாகும். புரியுதுங்களா? அது குற்றச்சாட்டுக்கு ஆளாகாமல் அதை என்ன சொல்றாங்கன்னா, அப்படியே சமுதாயம் மாறி போச்சு, இனிமே ஆற முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா டாஸ்மார்க்கை ஒழிக்க முடியுமா? என்னைக்கும் ஒழிக்க முடியாது. இப்படி ஒரு சமுதாயத்தை பேச வைத்து விட்ட சமுதாய கேட்டுல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். மது இல்லாமல் வாழ்க்கை முடியாதா? முடியும் இல்ல. அதுதான் அதை பத்தி நினைச்சு பாக்குறீங்களா? அது போலதான் இருக்கு. நாம் தமிழர் கட்சி 2024 பாராளுமன்ற தேர்தல் போட்டியிடுது. இது ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு தேர்தல். இதுல நாம் தமிழர் கட்சியில எந்த ஒரு பிரதமர் வேட்பாளர் இல்ல. அப்படி இருக்கிறப்ப நாம் தமிழர் கட்சி எந்த கருத்தை முன்வைத்து இந்த தேர்தல் எதிர்கொள்ளுங்க? பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தி
இது பண்ணணுமா, இது தேர்தலில் போட்டியிடுன்றதே தவறான கருத்து. ஏனென்றால் தொடர்ந்து நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா, மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. பல மாநிலங்களின் ஒன்றியம் தான் இந்திய அரசு. அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து வருத பிரதிநிதிகளை எல்லாரையும் கூட்டி அதிலே சிறந்தவரை தேர்ந்தெடுத்து பிரதமர் ஆக்குறது தான் ஒரு மக்களாட்சி தத்துவத்தினுடைய மிகப்பெரிய செயல். இப்படி பிரதமரை தேர்ந்தெடுத்துட்டு போனாலே அது முடியாட்சியுடைய தலைமையாயிடும். ஒரு அரசரை தேர்ந்தெடுத்துட்டு அவன் என்ன வேணா பண்ணுவான்றதுக்காக போகக்கூடாது. வந்திருக்கிற பிரதிநிதிகளை எவன் சரியாக செய்வான் என்று பார்க்கணும். பொருளாதாரத்தில் சிறந்தவனாக இருந்தா அவனை கொண்டு வரும். அப்போ மாநிலத்தில் சுயாட்சிகள் வேணும். ஒவ்வொரு மாநிலமும் சுயாட்சியாக சிந்திக்கணும். 40 வேட்பாளர்களும் தமிழ்நாட்டு நலம் சார்ந்து சிந்திக்கணும். கர்நாடகத்தில் இருக்கிறாங்கன்னா எல்லாரும் கர்நாடக நலனை சிந்திக்க வேணும். கேரளால அப்படி சிந்திக்கணும். அவ்வாறு மாநிலத்தின் நலத்துக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக முதன்மை அமைச்சரை நாம் தெரிவு செய்ய வேண்டும். இப்படி ஒரு பிரதம வேட்பாளரை தெரிவு செய்து போக வேண்டும் என்பதே நல்ல முடிவு கிடையாது. ஒரு இந்திய ஒன்றிய அரசுக்கு இது தேவையில்லாத செய்தி. இதை கொண்டு வந்ததும் ஒரு பெரிய தேவையில்லாத ஒன்று தான் நான் எதிர்பார்க்கிறேன். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்த தென் சென்னை பகுதியில் 50,000 வாக்கு வாங்கியிருக்காங்க. இப்ப நீங்க எவ்வளவு வாக்கு வாங்குவீங்கன்னு எதிர்பார்க்கறீங்க? வெற்றி பெறுவதுதான் நோக்கம். வெற்றி பெறுவதன் இலக்காக கொண்டு போவோம். 1 கோடி வாக்கு வாங்குறது எங்களுடைய பெரிய இலக்காக பார்த்துட்டு இருக்கோம். 32 லட்சம் ஓட்டை நாங்கள் வாங்கியிருக்கோம். அது இப்பொழுது நன்றாகவே பெருகி இருக்குது. அதனால வெற்றி பெறுவதே நாங்கள் இலக்காக தான் கொண்டு செயல்பட்டிருக்கோம். வாக்கு சதவீதத்தில் நிச்சயமாக நாங்கள் இருக்கோம். அடுத்த இந்த இந்திய இதிலேயே அடுத்த கட்சியாக நாங்கள் இருக்கிறதுக்காக நாங்கள் அந்த அளவுக்கு உழைப்பை போடணும்னு நினைக்கிறோம். கட்டாயம் அதை ஜெயிச்சு காட்டுவோம், வெற்றி பெற்று காட்டுவோம். இப்ப நீங்க வெற்றி பெற்றீங்கன்னா ஒண்ணு இந்திய கூட்டணியோட பிரதமர் ஆதரிக்கணும், இல்ல பாஜக தலைமையில பிரதமருக்கு வாக்களிக்கிற மாதிரி வரும். நீங்க யாருக்கு வாக்களிப்பீங்க? கருத்து தான்ப்பா முக்கியம். நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? விவாதம் வரும். பாராளுமன்றத்தில் எதுக்கு விவாதம் வைக்கிறோம்? அந்த விவாதத்துல எந்த அறம் இது பண்ண, எந்த கொள்கை நமக்கு சரி, மக்களுக்கான கொள்கை என்ன, அவன் எது வச்சாலும் அதுக்கு ஆதரிச்சுட்டு போறோம். அவ்வளவுதானே செய்தி. இதுல எதுக்கு பிஜேபி, இதுல எதுக்கு காங்கிரஸ், எது சரி? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ஏதாவது ரெண்டுல ஏதாவது ஒரு பக்கம் போற மாதிரி சூழ்நிலை வரும். அதுதான் யார வைக்கிறது. 2 தராசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணமா ஜெயிச்சுட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க. 2 தராசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல யார் கொள்கை சரியா இருக்குது, அது தமிழ்நாட்டு நலம் சார்ந்ததாக எது வைக்குதோ அவங்களுக்கு ஓட்டு போடுவோம். 2 பேருமே ஆனா தமிழ்நாட்டு நலம் சார்ந்து எதுவும் யோசிக்க மாட்டாங்க. அதுதான் நாங்க சொல்றோம். மாநில அரசனுடைய கை ஓங்கணும். ஒவ்வொரு மாநில அரசு கை ஓங்குச்சுனாலே அவங்கள அசைச்சு பார்த்துடலாம். தனிப்பெரும் பெரும்பான்மையாக ஒரு மாநில அரசு கை ஓங்கணும். இப்படி கூட்டணிலாம் வரக்கூடாது. தனிப்பெரும் பெரும்பான்மையாக வரும்போது அந்த கேள்வி வந்துடும். அங்க வினாக்கள் வந்துடும். அவங்கள அசைச்சு பார்க்கலாம். இல்லாட்டா அசைக்க முடியாது. எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றிப்பா, நன்றி. எனக்கும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.